Hi friends, நான் தான் உங்கள் சந்தியா ஆனந்த். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. மைத்ரேனே சமைச்சு சாப்பிட்டுட்டான். பாப்பாவுக்கு தரலன்னு பாப்பா ஒரே கோவம். எங்கள் வீட்டுக்கார் திருப்பூர்லேருந்து நைட்டு 12 மணிக்கு தான் வந்தாருங்களா, சின்ன வேலையாக போயிட்டு. இப்போ நைட்டு மறுபடியும் தூக்கம் முழிச்சதுனால எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து படுத்துட்டேங்க. குழந்தைங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார். ட்ரெஸ் பர்ச்சேசிங் பார்க்கலாங்களா. பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுத்து வந்திருக்காரு மைத்ரேனுக்கு, பாப்பாவுக்கு. இது யாருக்குடா? இது த்ரிஷாவுக்கு. எத்தனை செட்டு? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாப்பா போட்டிருக்கிறது 13 செட் எடுத்து வந்திருக்காரு. அது போக எனக்கு இன்னர் சிமி செட் வந்திருக்காரு. அது போக இன்னர். எனக்கு எத்தனை எடுத்துருக்கா? 1 2 1 நான் போட்டுட்டேன். 4 சிமி. அது போக செட்டா. நைட்டு 12 மணிக்கு வந்தார். 12 மணிக்கு வந்து தூக்கமே இல்லை. காலையில் மறுபடியும் நான் நேரத்தை எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணணும்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி மனசே சரியில்லைங்க. ஏன்னு கேட்டால் நான் கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தேன். கொங்கணர் சித்தர் பொன்னுதி மாமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லி. அவங்களே என் பேர் புக் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி நைட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. இவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. சரி, டெஸ்ட் இல்லைன்னா பாப்பாவை மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போய்க்கலாம். நம்ம 2 பேரும் பாப்பாவும் நானும் மட்டும் போயிட்டு காலையில் நேரத்தில் வந்துக்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பாப்பா நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவங்கள விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டா ஃபுல்லாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எங்கள் வீட்டுக்காரர் தான் கூட விட்டுட்டு போகலாம். அவரும் நைட்டு சென்னைக்கு போனாருன்னா 3 நாள் ஆகும் வர்றதுக்கு. அதனால் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற அழுத்தமாகவே இருக்குங்க. அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கோயிலுக்கு போக முடியல. என்னென்ன தெரியல. கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனா போகவே முடிய மாட்டேங்குது. அன்றைக்கி அப்படி தான் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகையில் கடைசியில் இங்கே வந்துட்டு ஏதோ டெத் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நானே எங்கள் தங்கச்சியுமே. அதனால் கோயிலுக்கே போக முடிய மாட்டேங்குது. என்னென்னே தெரியல. இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் போயிடுவோம். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடுவோம். இப்போ எதோ கோயிலுக்கே போக முடிய மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். நானும் திருப்பூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லைன் சூப்பர்வைசராக இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஷர்ட்டு, எவ்வளோ பனியனு, இன்னரு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு வேறு ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, சுத்தமாக தெரியலையே. இப்போ கரண்ட்டு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா மைத்ரேனே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி போட்டுங்க. மழையே லைட்டாக தூரிட்டு இருந்ததா, அதனால் சரி குழந்தைங்க டியூஷன் இருந்து வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவினிங் வந்து அவங்களே சமைச்சாங்களாம். என் மனசு கேட்கல. குழந்தைங்களே சமைச்சு எப்படி சாப்பிட்டு போனாங்கன்னு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணிங்களா நான் பார்க்கல அவர் செஞ்சதை. அதனால் சரி அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்ருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.